மனிதனை மனிதனே அடித்து மண்ணாள வேண்டும் என்பதில் மாற்றமில்லை. சமத்துவம் பேசும் மானுடர்கள் மனதில் சாதி ஒதுங்கவில்லை. ஆசைக்கு சரியான முடிவுகள் கிடைக்கவில்லை. உலகில் ஏழ்மைகள் இல்லாத நிலை உருவாக்க ஒரு திட்டமில்லை. தீட்டிய எண்ணங்கள், கூட்டிய சட்டங்கள், பூட்டிய முடிவுகள், காட்டிய வழி நெறிமுறைகள் இன்று போர்க்கள வாயிலாக அதை போர்க்குணத்தை காட்டுங்கள். யார் வாழ மண் தடங்கள், மறைமுகமாக நீ வாழ என்று உரைக்கும் இயற்கையின் ஜாலங்கள், கற்றுக்கொள்ள இதுவே பெரும் பாடங்கள். இதை உணரதான் மறுக்கின்றது மனிதர்களின் மனங்கள். குணங்கள் மாறினால் அதன் வழியே நலங்கள் தோன்றிடும். அந்த தோன்றுதலால் நல் உள்ளங்கள் மனித உடலுக்குள் வளரும். அதன் வடிவே வாழ்க்கையின் சமத்துவம் மலரும். மனிதர்களை மனிதனே அடிக்கும் மனப்பான்மை மாறும். வாழ வேண்டும் என்ற ஆசை வந்து மனதுக்குள் சேரும். இதுதான் வாழ்க்கையில் விந்தை, இயற்கை தந்த சந்தை. இதை கொண்டாட மறந்துவிட்டுதான் மந்தை மந்தையாய் இன்று மாண்ட வண்ணம் போர்க்களத்தில் எத்தனை உயிர் சேதங்கள் சேர்ந்த வண்ணம். இதை அடக்கும் மனப்பான்மை எந்த மனித வடிவில் இயற்கைகள் அமைய போகின்றதோ, என் வடிவில் வார்த்தையாய் இந்த உலகத்தை உணர ஒரு பதிவாய் மெல்ல மனித மனதை மாற்றும் பதுமையான வார்த்தைகளாய் எடுத்து அதை இந்த இயற்கையோடு கோர்த்து காட்சிகளாய் உலகளாவே பரவ ஒரு வழித்தடமாய் இதை உருவாற்றிக் கொள்ள அழகு தமிழ் கவிதை கழகம் ஆசை கொள்கின்றது. என் உறவுகளே, போர்க்களம் தவிர்த்த வாழ்க்கையை வாழதான் இயற்கைகள் நமக்கானதாக உருமாறி காட்டிக் கொண்டிருக்கின்றது அழகாக.